ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. திருவம்பாவை 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி திக்திக்க பேசுவாய் வந்தன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இது அடுத்த பெண்ணை போய் எழுப்பக்கூடிய பாசுரம். அந்த 2 பெண்கள் முடிந்தாகிவிட்டது இல்லையா? நம்ம திருவம்பாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பாவையிலும் எழுப்பக்கூடிய பாசுரங்கள் வரப்போகிறது. அது 6ஆம் பாசுரத்திலிருந்து வரும். இங்கே திருவம்பாவையில் முதல் பாவையிலிருந்தே எழுப்பக்கூடிய பாசுரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் 3ஆவது பாவையில் அந்த பெண் போய் கூப்பிடுறா. அங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை போய் கூப்பிடுறா. முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு சொல்லி முத்து போன்ற ஒளியான புன்னகை உடையவளே, நீ என்ன சொன்ன? வந்து எழுந்தி அருள்தேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் முன்பாகவே எழுந்திருந்து என்ன சொல்லுவேன்? அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது நீ என்ன சொல்லுவ? நான் எல்லாருக்கும் முன்னாடியே எழுந்துண்டு என் அத்தா ஆனந்தன் அமுதன் அப்படின்னு நீ வாய் திளைக்க இனிக்க பேசுவா இல்லையா? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? கதவை தர அப்படின்னு சொல்லி அந்த அத்தன் ஆனந்தன் அமுதன்னு யாரை சொல்கிறா? அந்த பெண்ணை அந்த சிவபெருமானை கூறுகிறாள் இல்லையா? அந்த ஆனந்தன் அமுதன்னு எப்போ பார்த்தாலும் பகவானை பற்றி பேசிகிட்டே இருப்பியே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கதவை தர அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பெண்ணு உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணு என்ன சொல்கிறான்னா, பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய குணங்களை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி 10 குணங்களை உடையவர்களே, இறைவனின் அடியார்களாகிய முதிர்ச்சி பெற்றவர்களே அப்படின்னு சொல்கிறா. பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் அப்படின்னு சொல்லி புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு கேட்குறா. அதாவது என்னுடைய குற்றத்தை நீக்கி, அதுவும் நான் எப்படிப்பட்டவள்? புதியவளாகிய என்னுடைய குற்றத்தை நீக்கி என்னை அடியாராக ஆக்கி கொண்டால் குற்றமா அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு அந்த தோழிகள் என்ன சொல்கிறா? எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன சொல்கிறா? தோழியர் எல்லாரும், நீ இறைவன் பால் வைத்துள்ள அன்பு எங்களுக்கு தெரியாதா? எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ, எங்களுக்கு தெரியாதா நீ அந்த சிவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதாவது உள்ளம் ஒழுங்குபட இருப்பவர்கள் நம் சிவபெருமானை பாடாது போவார்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சும் இப்படியெல்லாம் கேட்கணும்னு இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உன்னோட பெருமை எங்களுக்கு தெரியாதா? உன்னோட பக்தி எங்களுக்கு தெரியாதா? இல்லை நல்லா பக்தி இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமானை பாடாமல் இருப்பாங்களா? அப்படி இருக்கக்கூடிய நீ இப்படி சொல்கிறத நாங்கள் ஒத்துப்போமா? எங்களை சேர்த்துக்கோ அப்படின்னு நீ சொல்கிறத ஒத்துப்போமா? நீ தான் எங்களை கூட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த பாவை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுறது. இதோட உட்கருத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாயன்மார்களை குறிக்கக்கூடிய அந்த நால்வர்களை குறிக்கக்கூடிய அவர்களை எழுப்பக்கூடிய பாசுரங்களாக, அதாவது பாவையாக இது அமைந்திருக்கு. நம்ம திருப்பாவை பாசுரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6ஆம் பாசுரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஆழ்வார்களை எழுப்பக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமாக அதில் அமையும். இதுலேயும் அதே போல்
நீ வந்து புதியவள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு புதிய நாயன்மாரை அந்த நால்வர்களில் ஒருவரை சொல்கிற விதமாகவும், உன்னுடைய பெருமை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிற விதமாகவும் இந்த பாசுரங்கள், இந்த பாவை திருவம்பாவை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுறது. மேலே மேலே நம்ம வந்து சிவனுடைய இந்த திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளிய இந்த திருவம்பாவையை கேட்டு மகிழ்வோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீ குருப்யோ நமஹ.